வெல்கம் டு சித்து சமையல். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சிறுகீரை எப்படி சுத்தம் பண்ணுறது, சுத்தம் பண்ணி அப்புறம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இப்போ வந்து நான் இதே மாதிரி ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறேன். இது ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இதே ப்ரொசீஜர் வந்து சிங்கப்பூரில் இருக்கும்போது நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அங்கே வந்து என்னென்னா, நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இது ஏன்னா எல்லோரும் வியூவர்ஸ் பார்க்குறதுனால எல்லாருக்குமே பிகினர்ஸ் எல்லாருக்குமே யூஸ் ஆகுங்கிறதுனால இந்த டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்னா, நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அது ஒரு இடத்துல லிட்டில் இந்தியாங்கிற ஒரு இடத்துல தான் அங்கே கிடைக்கும். நாங்கள் அங்கே போய் என்ன பண்ணுவோம்னா, பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு தேவையானது ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அந்த கீரையை வந்து ஃபுல்லாகவும் எங்களால் ஒரு கட்டு அப்படியே ஃபுல்லாக சமைக்கவும் முடியாது. ஏன்னா பெரிய கட்டாக இருக்கும். அதில் ஆஃப் தான் நாங்கள் சமைப்போம். பருப்பு போட்டு கடைஞ்சோம். அதனால் எங்களுக்கு ஆஃப் தான் எங்களுக்கு யூஸ் ஆகும். சிறுகீரை வந்து பருப்பு போட்டு கடையிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து என்னென்னா, இது வந்து வெறும் கீரையை மட்டும் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். தண்டு இதுக்கு நல்லா இருக்காது. இதை பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பச்சை பசையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த கீரையை வந்து உடனே நம்ம ஆஞ்சி வச்சாதான் அந்த சோர்ந்து போகாமல் நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். வீணாக போகாமல் 1 வீக் இருக்கும். உடனே ஆஞ்சி வைக்கும் போது தான் 1 வீக் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்லா டல்லாகிட்டு நீங்கள் அதை அது பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா, இப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், கீரையை ஆஞ்சி ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கும் போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர், ஏன்னா எப்போதுமே பாக்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது வந்து ரொம்ப ஹைட்டாக உள்ளதை எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி ஹைட்டு கம்மியாக அகலம் அதிகமாக உள்ளதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன குட்டி இதுக்குள்ளாரெலாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் வந்து இப்படிக்குள்ளே வச்சுக்கலாம், உல்ட்டா பண்ணிக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம் மூடி வைக்கிறதுனால. இப்போ வந்து இந்த கீரையை வந்து இந்த காம்பு இந்த இது மட்டும் தான் மிடில் மட்டும் எடுத்துகிட்டு இதை போட்டுட்டு இந்த தண்டு இப்படி தனியாக போட்டுடுறேன். இது பிளேட் எதுக்கு வச்சுருக்கேன்னா, குப்பையை வந்து அதிலே எல்லாம் பட்டுடும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இதில் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த பாருங்கள் ஒரு தேவையில்லாத பூண்டு செடிலாம் இருக்கும். அதனால் பார்த்து இது பண்ணு. இதெல்லாம் வந்து தேவையில்லை. இது வந்து இதையும் ஆஞ்சி போட்டோம்னா என்ன அர்ஜென்ட்டில் செஞ்சும் போது அதோட கீரையோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கா. சில இது கசக்கும், சில வந்து இலைகள் வந்து கசக்கவும் செய்யும். அதே குவாலிட்டி இதுவும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால் அது மாதிரி இன்னொன்று வந்து இந்த கீரையிலேருந்து இந்த வெள்ளையாக உள்ளதெல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் பூச்சிக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற ப்ரொசீஜர் வந்து கீரைக்கு மட்டும் இல்லைங்க. பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை, இது மாதிரிலாம் நாங்கள் ஒரு கட்டாக வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா. அப்போ வந்து அதை மாதிரி உள்ளதுக்கு எல்லாத்துக்குமே இதே ப்ரொசீஜரை இப்படியே தான். எங்கள் கீரை ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கணும். எல்லா கீரையும் இப்படி ஆஞ்சி முடிச்சுட்டு அதுக்கு மேலே அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்க பாருங்கள், மேலே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா இதில் உள்ள ஈரப்பதத்தை எல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இதை அது பண்ணிவிட்டு இதை பண்ணி தனியாக வச்சுட்டேன் பாருங்கள். இது வந்து வெயிட்டாக இருக்குது. அப்புறம் இதுக்குள்ளது ஆஞ்சி போட்டுக்க வேண்டியதான். அது மாதிரி நல்ல கீரையாக இருந்தால் ஆஞ்சி போட்டுக்கணும், அது தூக்கி போட்டுடணும். இதே மாதிரி தாங்க கீரையை மட்டும் போட்டால், இது வந்து முளைக்கீரையாக இருந்ததுன்னா உங்களுக்கு தண்டோடு சேர்த்து போடலாம். அதாவது முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க, சில ஏரியாவில் வந்து தண்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க, தண்டோடு போடலாம். இது சிறுகீரைக்கு வந்து தண்டோட போடணுங்கிறது கிடையாது. இது வந்து என்னென்னா, டிவி பார்த்துட்டே நம்ம அழகாக செஞ்சு வச்சிடலாம். கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது சிறுகீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு போட்டு கடையும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து என்னென்னா, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான சிறுகீரை எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் பண்ண தெரியும். ஆனால் என்னென்னா, பிகினர்ஸ்க்கு தெரியாது இல்லைங்களா. நம்ம மோஸ்ட்லி போகிறது வந்து பிகினர்ஸ்க்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, எல்லாம் சேர்ந்த மாதிரி அழுகி போயிடுது அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்கிறதுக்காக இது நான் சொல்கிறேன். இது ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன செஞ்சிடுவேன்னா, இது ஃபுல்லாக ஆஞ்சி இது ஃபுல்லாக வச்சுருவேன். ஒரு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளே வைக்கலாம், ஒன்றும் இது கிடையாது. இடையில வந்து இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது இடையில ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுருவேன். இப்படி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே திரும்ப ஆஞ்சி வைப்பேன். இப்போ என்ன செய்வேன்னா, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது வந்து ஃபஸ்ட் நாள் எடுத்து யூஸ் பண்ணிடுவேன். கீழே உள்ளது வந்து 1 வீக் கழிச்சு யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து ஒரு கீரை வந்து 1 வீக்குக்கு யூஸ் பண்ணுவேன். டெய்லியும் யூஸ் பண்ணாலும் கீரை ஒரு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நான் இப்படி யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏதாவது உங்கள் ஃபீட்பேக்னால் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.